வெல்கம் டு ஜெஃபினா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு காலை டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை ரவை உப்மா. இது ரொம்பவே ஹெல்த்தியானது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உணவில் இதை அடிக்கடி சேருங்க. இதை எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இதுதான் கோதுமை ரவை. இது சாதா ரவையை விடவும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை சம்பா கோதுமைன்னு சொல்லுவாங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸில் எடுத்திங்கன்னா 2 வெங்காயம் எடுங்க, சின்னதாக கட் பண்ணி வைங்க. 2 சைஸ் குடை மிளகாய் எடுத்திருக்கேன். பாதி அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள், அப்புறமா சிகப்பு. இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா விட்டுடலாம். 1 கேரட், 4 பீன்ஸ், அப்புறமா 2 பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தழை, தாளிக்கிறதுக்கு 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு. நீங்கள் துவரம்பருப்புக்கு பதிலாக கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ரவை நீங்கள் எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி எடுக்கணும். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் இது பண்ண போகிறோம். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது கூட கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த துவரம்பருப்பு அப்புறமா உளுத்தம்பருப்பு 2யுமே சேர்த்துடலாம். 2ம் கொஞ்சம் நேரம் மாறி வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விடுங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். இது லைட்டாக கிளறி விட்டுட்டு இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின அப்புறமா தக்காளி சேர்க்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருந்த காயில் பீன்ஸ் அப்புறமா கேரட் இந்த 2 மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். குடைமிளகு உடனே வெந்துடும். அதனால கொஞ்சம் லேட்டாகவே அதை சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. காய் பாதி அளவு வெந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா காய் ஒரு பாதி அளவு வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த குடைமிளகாயையும் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம அளந்து வச்சுருந்த தண்ணியையும் சேர்த்துடலாம். தண்ணி நான் இன்றைக்கி 2.5 கப் அளவு எடுத்திருக்கேன். காய் சேர்த்துருக்கிறதுனால அது வேகிறதுக்கும் தண்ணி வேணும். நீங்கள் ப்ளெயினாக பண்ணுறீங்கன்னா 2 கப் அளவு தண்ணி போதும். இது ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு இந்த டைம்லேயே சேர்த்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையும் சேர்த்துடலாம். தீயை ஃபுல்லும் சிம்மில் வச்சுட்டு தான் ரவையை சேர்க்கணும். ரவை சேர்க்கும்போது கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கொஞ்சமாக தட்டிட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இது சாதா ரவை மாதிரி கெட்டி பிடிக்காது. ஆனால் நீங்கள் உப்புமா செஞ்ச அப்புறமா நல்ல உதிரியாக வரும். அதுக்காக இந்த மாதிரி
கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இதை மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறோம். தீயை வந்து ஃபுல்லும் சிம்மிலே வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு 1 அல்லது 2 விசில் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி வச்சு எடுங்க. நான் இன்றைக்கி இதை ஒரு விசில் தான் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ ஒரு விசில் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், உப்புமா அழகாக உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம கடாயில் பண்ணும்போது ரொம்பவே டைம் ஆகும். இதை நம்ம குக்கரில் பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆகிடும். இதை எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட தயிர் பச்சடி, சாம்பார், தேங்காய் சட்னி, ஊறுகாய் இப்படி எது வேணாலுமே வச்சு சாப்பிட்லாம். இது எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக சாப்பிட்றதுக்கே இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெஃபினா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.